உதயநிதிக்கு போட்டியாக திருமாவளவன். கடைசி நேரத்தில் நடந்த ட்விஸ்ட். வேலியே பயிரை மேய்ந்த கதைதான். பட்டியலின மக்களின் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும், அவர்கள் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திருமாவளவன் கட்சியை தொடங்கினார். ஆனால் திமுகவுடன் கூட்டணி அமைத்து தான் வளர்ந்தால் மட்டும் போதும் என்ற நிலைமைக்கு தற்போது வந்துள்ளதாக அவர் மீது விமர்சனம் வரும் நிலையில் திமுகவில் உதயநிதிக்கு பதிலாக திருமாவளவன் வந்துவிடுவார் என்பதால் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து பின்வாங்கியதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. விசிக தலைவர் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடுவதாக கூறப்பட்ட நிலையில் நேற்று அந்த முடிவில் இருந்து பின்வாங்கியுள்ளார். இதற்கு திமுக அழுத்தம் காரணம் என தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா கூறியிருந்தார். இந்த நிலையில் திருமாவளவன் நான் உதயநிதிக்கு போட்டியாக வந்துவிடுவேன் என்கின்ற ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து ஆதாரமில்லாத கற்பனை, அதீத கற்பனை, பொருத்தமில்லாத கருத்து, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற கற்பனை. சிட்டிங் எம்எல்ஏக்கள் 3 பேருக்கு சீட் தவிர்த்து விட்டார் திருமாவளவன் என்றும் கூறுகிறார்கள். அவர்கள் 3 பேரும் திமுகவுக்கு ஆதரவாக பேசியவர்கள் என்பதால் திருமாவளவன் முடிவெடுத்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அதில் திருமாவளவன் திமுகவின் அழுத்தத்திற்கு பணிய மாட்டார் என்கின்ற பொருள் இருக்கிறதா இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் வாபஸ் பெற்றது மட்டும் திமுகவின் அழுத்தம் என்று எப்படி கூற முடியும்? இரண்டிலும் முரண்கள் இருக்கின்றன. அவர்களின் அரசியலுக்காக அப்படி பேசுகிறார்கள். இதில் திமுகவின் அழுத்தம் இல்லை. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நான் போட்டியிட விரும்பியதில் அரசியல் உள்நோக்கம் இல்லை. தேர்தலில் வென்று சட்டமன்றத்திற்கு செல்வது நன்மை தரும் என்று நம்பினேன். விளிம்பு நிலை மக்களுக்கான பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் அழுத்தமாக பேசலாம் என்று நினைத்தேன். கூட்டணியின் நலன்களை பாதிக்கும் வதந்திகளை சிலர் பரப்பியது என்னை சிந்திக்க வைத்தது. எங்கள் கூட்டணியின் வெற்றியை சந்திக்கிறேன் என்ற தோற்றம் உருவாக்கப்பட்டது. நான் உருவாக்கி வைத்த அரசியல் விழிப்புணர்வுதான் மக்கள் என் மீது காட்டும் அன்பிற்கு காரணம் என்று விளக்கம் கொடுத்தார். இந்த நிலையில் விளிம்பு நிலை மக்கள் குரல், சட்டப்பேரவையில் உங்கள் கட்சி சார்பாக கடந்த முறை வென்றவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் நாடாளுமன்றம் 2வது முறையாக சென்றபோது என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நீங்கள் வளர்த்தவர்தானே ஆதவ் அர்ஜுனா. அவர் உங்கள் மீது விமர்சனம் வைக்கையில் இவ்வளவுதானா உங்கள் பதில் என்றும் கேள்விகள் எழுப்பப்படுகிறது.